வணக்கம். நம்ம இன்றைக்கி தம் ரோட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம உடைக்கிற முட்டை இந்த மாதிரி தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த முட்டை கலங்கள் இல்லாத தெளிவான முட்டைன்னு அர்த்தம். இதை ஒரு ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தம் ரோட் நல்லா சாஃப்டாக வரும். நான் 1.25 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம 1.25 கப் ரவையை சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். இதில் ரவையை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் வரணும். கலந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 100 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம நெய் தடவுனா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். நெய் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே அலங்கரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துருக்கேன். முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிளேட்டை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும். இப்போ தம் ரோட் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு ஸ்பூனோட அடிபாகத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சாஃப்டான தம் ரோட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.